செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவிலிருந்து எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆர்க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எப்போ வரும் அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் யூடியூப் சேனலில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஆல்ரெடி இந்தியன் ஆர்மிக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இப்போ ஆன்லைனில் கரண்ட்டில் இருக்குது. 22 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே வந்து குவாலிஃபிகேஷனை பார்த்தின டீட்டெயில்ஸ், நோட்டிஃபிகேஷனை பார்த்தின டீட்டெயில்ஸ், நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க பாருங்கள். நீங்கள் கொரோனா பாஸாக இருந்தால் கூட இந்தியன் ஆர்மி ஜிடிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்லையும் அதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ஸ் கேளுங்க. ஆல்ரெடி ஏர்ஃபோர்ஸுக்கான அக்னிவீர் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி கரண்ட்டில் வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட்டுக்கான ஆல் டிக்கெட் வரப்போகுது. யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கான ஆல் டிக்கெட் வரப்போகுதுங்க. ஸோ இன்னும் நல்லா படிக்காதவங்க தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே உங்களுக்கான எக்ஸாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஆர்மிக்கான எக்ஸாம் ஏப்ரல் 22 வரப்போகுது. அதாவது நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு 22ஆம் தேதி எக்ஸாம் வந்து வரப்போகுது. அதனால் படிக்காதவங்க இன்னுமே படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஜிகேஜிஎஸ்க்கான சீரியஸ் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி பை பண்ணி யூஸ் பண்ணி படிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸ்டடி பிளானும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்தியன் ஆர்மி 50 days ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நேவியில் வந்து எஸ்எஸ்ஆர் எம்ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்துலாம். நேவியில் வந்து எஸ்எஸ்ஆர் அப்படின்னா 12th குவாலிஃபிகேஷனுங்க. ஸோ எம்ஆர் அப்படின்னா வந்து 10th குவாலிஃபிகேஷன். அதாவது எஸ்எஸ்ஆர் அப்படின்னா சீனியர் செக்ரட்டரி ரெக்ரூட்னு வரும். எம்ஆர் அப்படின்னா மெட்ரிக் ரெக்ரூட்னு வரும். ஓகேங்களா? இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்ஆருக்கு அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அக்னிபாத் ஸ்கீமில் வர ஏஜ் லிமிட் தான். 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? அதாவது க்ரூஷியல் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 அக்டோபர் 2003 இருந்து 1 ஏப்ரல் 2007 பிறந்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளோட இந்தியன் ஆர்மி நோட்டிஃபிகேஷன் ஃபார்மில் என்ன ஏஜ் லிமிட் வரப்போகுதோ அதே ஏஜ் லிமிட் தான் வரப்போகுது. ஏன்னா எல்லாமே அக்னிபாத் ஸ்கீம் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில சேஞ்சஸில் நேவியில் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. 2ஆம் தேதி இந்த அப்டேட் வந்து நம்ம அதாவது வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் வந்து 6 minutes 30 seconds வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 7.5 நிமிஷம் இருந்தது. இப்போ 6.5 நிமிஷத்துக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. படிக்காதவங்க இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் இருக்க போகுது. அதனால் வந்து இப்போவே படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் எக்ஸாமில் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாமல் நேவி அப்புறம் ஏர்ஃபோர்ஸுக்கு ட்ரை பண்ணுறதில்ல. ஆர்மி அப்படின்ட்டு ஆர்மிக்கு மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் இருக்கிற வரையுமே ஆர்மிக்கு ஒன்றுத்துக்கே அப்ளை பண்ணிவிட்டு ஏஜ் லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே அப்ளை பண்ண முடியல அப்படின்ட்டு விட்டுறீங்க. பட் நேவி அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸுக்கும் ஏஜ் லிமிட் இருக்கும் போதே கண்டிப்பாக 3த்துக்குமே அப்ளை பண்ணிவிட்டு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நேவி எஸ்எஸ்ஆர் எம்ஆரில் வந்து ஒரு நார்மலான பேட்டர்னில் தான் இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்கள் லைட்டாக எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த நேவியை பற்றின டீட்டெயில் வேறு ஏதாவது வேணும், சிலபஸ் வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எஸ்எஸ்ஆருக்கு தனி சிலபஸ் வீடியோ கொடுக்குறேன். அண்ட் எம்ஆருக்கு தனி சிலபஸ் வீடியோ கொடுக்குறேன். தனியாக அதை பாருங்கள், பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்ததும் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்லி ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்ததுமே அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனல் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்ததும் நான் அப்டேட் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆகும் சீக்கிரம். அதனால் நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த 2024 நம்மளால் ஒரு யூனிஃபார்ம் போட முடியும்னு நினச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே வந்து யூனிஃபார்ம் போடணும். அண்ட் தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.